சின்ன பொண்ணு வசந்தி வரும்போது வரட்டும், நீங்க உட்காந்துருங்க. நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். எக்க பரவாயில்லக்கா உட்காருங்க. நாங்களும் இப்போ தானே வந்தோம். கொஞ்ச நேரம் சென்று எது வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லம்மா உட்காருங்க, உங்களுக்கு டீ எதையாச்சும் போட்டுட்டு வரேன். சரிக்க, அப்போ போய் டீ போட்டு வாங்க. உமா உனக்கு டீயா காப்பியாம்மா? எக்க நான் எதுவா இருந்தாலும் குடிப்பேங்க. போயிட்டு வாங்க. சரிம்மா உட்காந்துக்கங்க, நான் தான் போய் போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். சரிக்க. சின்ன பொண்ணு, என்ன டீ? நம்ம காமாட்சி அக்காவை பாத்தியா? பாவம், யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாவ. அவியலெல்லாம் ஏமாத்துறதுக்கு எப்படித்தான் இந்த 4 முடிக்கு மனசு வருதோ தெரியல. ஆமாம்மா, இன்னைக்கு இந்த 4 முடி வரட்டும்னு தானே இருக்கேன். இந்த அக்கா வேற அடிக்காத அடிக்காதன்னு சொல்றாவ. அதை அப்படி சும்மா விட்டா சரிபட்டு வருமா? அது 4 முடி இன்னைக்கு வெட்டி கையில் கொடுத்தாத்தான் எனக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும். ஆனா காமாட்சி அக்கா வேணாம்னுல சொல்லியாவ. இன்னைக்கு வரட்டும்மா. அது அவிய வேணான்னு சொன்னாலும் மண்டையில் நானும் கொட்டு வைக்காம நான் விட போகிறதில்ல. அது என்ன ஏமாத்திய பழக்கம்? இனி நாளைக்கு இந்த கீதாவும் அந்த அக்காவும் வந்து கேட்டால் நான் என்னத்த பதில் சொல்ல? 10வது சொன்னாக்கா அக்கா வேற அவிய வேணாம், என் வீட்டுக்காரர்கிட்ட பத்திரமா என்னால் காசை பார்த்துக்க முடியாதுன்னு அந்த கெஞ்சி அவ வேணான்னு அவியலையும் சேர்த்து சமாளிச்சிருக்கு. அக்கா அவைய கடன் கொடுக்கணுமாக்கா, தயவு செஞ்சு கொடுங்கக்குன்னு. இப்போ அவியலுக்கு நான் என்னத்த பதில் சொல்ல? இவியலிட்டு நானும் சேர்ந்துல இப்போ பொய் ஏமாத்தினு நினச்சிருப்பாவ. அதுவும் சரிதான். இன்னைக்கு வரட்டு அந்த 4 முடி போலயே. என்ன உமா போன போட்டு கூப்பிட்டா? நம்ம மட்டும் தான் இருக்கோம், இன்னும் வேற யாரையும் காணல. வாங்க மகாராணி, உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? எனக்காக வெயிட் பண்றியா? எதுக்கு? ஓ, அப்ப மத்த எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்களா? இன்னும் நான் மட்டும் தான் இப்ப கடைசியா வந்திருக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாரும் வந்துட்டு போயிட்டாவ. உங்கள் ஒருத்தருக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கு. அப்படியா? சரி, ஏதோ இந்த லோனு பைசா ஏறிச்சுன்னா எனக்கு இன்னும் மெசேஜ் வரலையா சின்ன பொண்ணு? இன்னைக்கு சாயந்தரம் போல தானே ஏறுதுன்னு சொன்னாவ. அதுக்குள்ளேயுமா ஏறிடுச்சுன்னு உனக்கு மெசேஜ் வந்துருச்சு? லோன் பைசா தானே என் கையில் தான் இருக்குது, கையில் கொடுத்துட்டாவ. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? பேங்க்ல தானே போட்டு விடியன்னு சொன்னாவ. பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கினாவ, இப்போ நீ உன் கையில் இருக்குன்னு சொல்ற? என் கையில் தான் காசு கொடுத்தாவ. வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. ஏன் சின்ன பொண்ணு லூசு தனமா பேசிட்டு இருக்க? பைசா வேணான்னு சொல்லுவாங்களால, எடுத்துட்டு வா. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டிருக்கிய எல்லாரும் ஏமாத்தி. ஏட்டி என்னட்டி இப்படி பேசியா? நான் யாரை ஏமாத்தினேன்? இங்கே இருங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? எதுக்கு அம்புட்டு பேர்த்து ஏமாத்தி இப்படி காசை வாங்குனீங்க? ஏதோ நகையும் புடவையும் எடுக்க போறீங்களாம் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காவ. என்ன 4 முடி வாய் பொழந்தாப்புல இருக்கு. சின்ன பொண்ணு அது 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 எத்தனை அதுனாலும் இதுனாலும் ஏமாத்துனது தானே. அதனால தான் வாயிலிருந்து வார்த்தை ஒன்று வெளியில வரமாட்டேங்குது. ஏன் வசந்தி அக்கா இப்படி பண்ணுறிய? நீங்கள் உண்மையான காரணத்தை சொன்னாலே நாங்கள் ஏதாச்சும் பண்ணி எல்லாரையும் சமாளிக்க வச்சிருப்போமே. ஏக்கா இப்படி பண்ணுறிய? வந்ததும் உங்களை அடிக்கலாம்னு தான் பார்த்தேன். இந்த காமாட்சி அக்கா தான் உங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அதனால தான் அமைதியாக நிற்கிறேன். ஏட்டி அப்படின்னா உண்மையா சொன்னா நீங்க எல்லாரும் கட்டி கிழிச்சிருவீராக்கும். கொழுப்ப பாத்தியா இதுக்கு? திடீர்னு எப்படி பேசுதுன்னு பாரு. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லவும். அதாவுமா, நான் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். எல்லையை தாண்டிச்சுன்னு வை, எந்திரிச்சு அவன் அவ்வளோதான். எக்க எதுக்குக்கா இப்படி பேசுறிய? தப்பு பண்ணது நீங்க, இப்போ எங்களை திட்டிட்டு கிடக்கிய. ஏட்டி நான் உண்மையை சொல்லியிருந்தா எல்லாம் கட்டியிருப்பீங்களா? எப்படினாலும் இது நான் கட்ட போகிற பைசா ரூபாதான். அதை நான் கடனுக்கு கொடுக்கணும், இல்லை நகை வாங்கி போடியணும். அது ஏன் விருப்பம் டீ. அதை கேட்குறதுக்கெலாம் உங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது. கட்டுங்கன்னா கட்டுங்க. எப்படி நான் என்ன அடுத்த வழியில் ஏமாற்றி உங்களோட பைசாவையா நான் என் பேங்க்கில் போட சொன்னேன்? என் காசை தான் நான் எடுத்துக்க போகிறேன். லோனு வாங்கினா உங்களுக்கும் நல்லது. ஒரு நல்ல நாளும் பொழுதும் அப்படி லோனை வாங்கி காசு கை நிறைய இருந்தால் நல்லது தானே. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் நகையும் பட்டும் எடுங்க. எதுக்கிட்டு என் மேலே அப்படி பொறாமல் பிடிச்சி தெரியுறிய? இதுக்கு மேலே பேச்சே கிடையாது, ஒரே வீச்சு தான். ஏடி எதுக்கிட்டு என் மேலே மூக்கில் குத்தனா? இதோட விட்டுருவேன் நினச்சிங்களாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இனி அடுத்து ஒன்று வருது. சின்ன பொண்ணு விடு. காமாட்சியக்கா அடிக்க வேணாம்னுல சொன்னாவ, நீ ஏன் அப்படி அடிக்க? நானும் அடிக்க வேணாம் தானே உமா நினச்சேன். இது அடங்கு தான் பாரு. ஏட்டி நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்கள் யாரும் ஏமாத்தலட்டி. உங்கள் பைசாவெல்லாம் நான் எடுத்தா தான் நான் ஏமாத்தினதுக்கு அர்த்தம். உங்களோட பைசா நான் தான் ஒன்றத்தையும் எடுக்கலைல்ல.
என் காசைத்தானே நான் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி உங்களை ஏமாத்துறதுக்கு சமமா இருக்கும்? என் மூக்குல இருந்து கையெடுட்டி. மூக்குல இருந்து கையெடுக்கேன், ஆனா இப்ப கால் உங்க மேல வரும். எம்மா அடிச்சு சாச்சிட்டாலே. அதான் அடிச்சு கொன்னாச்சுல்ல. ஏன் மட்டும் இன்னும் காலையும் கையும் ஒரு மாதிரி பறந்துக்கிட்டு வச்சிருக்கா? இறக்கு. இனிமேலாச்சும் புத்தி வருதான்னு பார்ப்போம். தப்பு பண்ணிட்டீங்களேன்னு கூப்பிட்டு சரி விசாரிச்சுட்டு விடுவோம்னு பார்த்தா வாய் என்ன இவ்வளோ வாய் ஆகாது மவளே. மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் எல்லாருக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருப்பேன். விடுங்கக்கா, அவிய ஏதோ தெரியாம பண்ணிட்டாவன்னு. நீங்க என்கிட்டயே இந்த வாய் பேசுறீங்களே. இல்ல இந்த காமாச்சக்கா மாதிரி புள்ள பூச்சிக்கிட்டெல்லாம் நீங்க சிக்கியிருந்தீங்க அவ்வளோதான் போலையே. அவியலெல்லாம் தூக்கி முழுங்கிட்டு போயிருவீங்க. அவிய இப்ப கூட அடிக்காத சின்ன பொண்ணு என்னன்னு கேட்டுட்டு விட்டுருவோம், அவளுக்கு என்ன அவசரமோன்னு சொன்னாவ. ஆனா நீங்க அப்படியே 4 முடி இருக்கிய, என்னத்தை கேட்டாலும் திமிர்த்தனமா பேசிக்கிட்டு. ஏட்டி நீ தானே சொன்ன என்ன அடிக்க மாட்டான்னு, அப்புறம் எதுக்கிட்ட இப்போ என்ன அடிச்ச? அதைத்தான் 4 முடி நானும் சொல்லியே, அடிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். நீங்க எங்க என்ன அடிக்க விடாம இருந்தீங்க? ஓவர் வாய். உங்க வாய்க்காக தான் இன்னைக்கு அடி விழுந்திருக்கு. அப்போ நான் ஏமாத்துனதுக்காக அடிக்கலையா? அதுக்கும் தான், அதுக்கு கேட்கலான்னு தான் நினைச்சேன். நீங்க தான் ரொம்ப திமிரா பேசாம எனக்கு கோவம் வந்துட்டு. நல்லா வந்துச்சுமா உனக்கு கோபம்? சின்ன பொண்ணு போதும் வா சின்ன பொண்ணு. வாரே உமா, இது வேற ஏதாச்சும் பேசும் கூட 4 மிதி மிதிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, அமைதி ஆயிடுச்சு. வா சின்ன பொண்ணு, காமாச்சக்கா அவ்வளோ தூரம் சொன்னாவல்ல அடிக்கக்கூடாதுன்னு. இப்போ நீ அடிச்சா என்ன அர்த்தம்? வா. ஏட்டி ஏம்டி இப்படி உட்காந்துருக்கா? ஆ, நான் கோவத்துல இருக்கேன், அப்படிதான் உட்கார முடியும். நல்லா இருந்தாட்டி கோபத்தில். உன்னை பார்த்தா நீ கோபத்தில் இருக்க மாதிரி இல்லை, கோமாளி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அப்படியா உமா? நான் சும்மா உட்காந்து பார்த்தேன் நல்லா இருக்கான்னு. இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு காலை குத்த வச்சுக்கிட்டு கையை இப்படி போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கு. எங்கள் வீட்டில் மாமியை கிளப்பி இப்படி உட்காரையே விடாது. காலை தூக்கி சோப்பா மேலே வச்சா காலை நறுக்கி இப்படி வேணும். அதான் சரின்னு காமாச்சக்கா வீட்டில் உட்காந்து பார்த்தேன். நல்லா இருக்கு டீ. உங்க வீட்டு சோப்பால அழுக்காக கூடாது, காமாச்சக்கா வீட்டு சோப்பா அழுக்காகணும், அப்படித்தானே? ஏட்டி எப்பயாச்சும் நான் அப்படி நினச்சிருக்கேனா? சும்மா சொன்னேன். எங்கள் கிளவி உட்காரையே விடாது என்னைய. அதனால தான் காமாச்சக்கா வீட்டை இப்படி உட்காந்து பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. அதான் உட்காந்துட்டேன். நான் எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் உட்காருவேன் தெரியுமா? இந்த கிளவி வீட்டில் தான் ஒன்றும் பண்ண முடியல. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பேசினா கூட குத்தங்குது. வாயை திறந்து திங்கும் போது கூட ஆணு சொல்லி திங்காத, அமைதியாக தின்னுண்டுது. அப்படியெல்லாம் டீ சொல்லுது. ஐயே நீ வேற, எதுக்கெல்லாம் ரூல்ஸ் போடக்கூடாதா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டு கிடக்க முடியும். அந்த கிளவி திங்கிறதுல இருந்து என்ன பண்ணாலும் அந்த கிளவிக்கு ரூல்ஸ் தான். தூங்கும் போது கூட கரெக்டாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே சுருங்காமல் விரிக்கணுமா, சுருங்காமல் விரித்து படுக்கணுமா, அப்பந்தான் அது நல்லா இருக்குமா. எப்போ அது எங்கள் ரூமுக்குள்ளே வந்தாலும் சரி அந்த பெட்ஷீட் நான் சுருங்காமல் வச்சுருக்கணுமா. அது எப்படி நான் சுருங்காமல் வச்சுருக்க முடியும்? உட்காந்துட்டு எந்திரிச்சாலே அந்த இடத்துல ஒரு சுருக்கம் விழுந்துருது. உடனே அந்த பெட்ஷீட்டை சரி பண்ணி அப்படியே தேய்ச்சி விடு அப்படிங்குது. எங்கிட்ட இருந்து சொல்லு? இந்த கிளவியால் நான் வெட்டில் படுக்கிறதே விட்டுட்டேன். இப்போலாம் தரையில் தான் படுக்கிறேன். நாமலாம் படுத்த நான் இங்கிட்ட அங்கிட்டுன்னு கால் அப்படி பறத்து விரிச்சு படுப்பேனா அது ஒரே அடியாக அப்படியே உழைஞ்சு போயிடும். கிளவி வந்து பார்த்துச்சுன்னா என்னட்டி இது ரூம் வச்சிருக்க லட்சணமான்னு கேட்குது. அதனால நான் படுக்கிறதே கிடையாது. அவிய மட்டும்தான் படுப்பாவ. அவிய படுத்தாலும் அப்படியே அதில் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி பள்ளி போல படுத்து பள்ளி போல எந்திரிச்சு போவாவ. உலையும் உழையாது, சுருக்கமும் உருவாது. ஐயே எங்கிட்ட இருந்தாக்கும் எப்படி உங்க மாமியா கிட்ட குப்பை கொட்டுறது? அதான் பாரு என் பொழப்பு இப்படி இருக்கு. அதான் ரொம்ப நாள் சென்று இப்படி உட்காந்தனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு இறங்கியேன். உட்காரு உட்காரு. இந்த கதையெல்லாம் காமாச்சியா கடை சொன்னேன்னு வச்சுக்க, அவிய இங்கேயே அழுவாவ ஆரம்பிச்சிருவாவ. நானும் 2 பொட்டை பிள்ளையில வச்சிருக்கனே, போகிற வீட்டில் இப்படிலாம் கண்டிஷன் போடுவாவளாக்குன்னு. அதுவும் சரிதான். அவியிட்ட இப்போலாம் என்னத்தை சொன்னாலும் அவிய மவளோட சேர்த்து வச்சுதான் நினைக்கிறாவ. அவியிட்ட என்னத்த சொல்லணும்னு தெரியல. இல்லக்கா அப்படிலாம் இருக்காதுன்னு முழுசா நம்மளால சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படி இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டு கிளவி வந்தாலும் அப்படி தான் எனக்கு சொல்லிட்டு கிடக்கும். அது 2 நாள் 3 நாளோ இல்லை ஒரு வாரமாக இருந்துட்டு போகிறனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உங்கள் மாமியார் மாதிரி எங்கள் கூட இருந்துச்சு, அவ்வளோதான், என்னெல்லாம் கொன்னுபிடும். எப்படி என்ன அடிச்சு போட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு கிடக்காளுக்கு பாரு. பாவிக ஒருத்தி விழுந்து கிடக்காளே, அவளை தூக்கு ஒன்ற ஒரு இது இல்லாமல் படுத்து உட்காந்துருக்காளுக்கு பாரு. ஏ சின்ன பொண்ணு, கையை குருட்டி எந்திரிச்சு நல்லா உட்காரட்டு. என்ன 4 முடி அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டிய? எப்போ வாயில குத்து விட்டா கொஞ்ச நேரம் ஆகும்ல.
ஏமா போமா நீ, தூக்கி விடு. உட்கார முடியல, நல்லா மிதிச்சு தள்ளிட்டா. சரி சரி இருங்க. கையை பிடிச்சி எந்திரிங்க 4 முடி. இதுக்கு தான் 4 முடி பெரியவே சொல்கிறத கேட்கணுங்கிறது. என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டிய. இப்போ வந்து பொறுமையாக பேசியிருந்தா கூட அடிக்காமல் விட்டுருப்பேன். ஓவராக பேசுறிய, அதனால தான் 2 குத்து விட்டுருக்கு. ஏட்டி, நீ என்ன குத்த மட்டுமா செஞ்சா? எத்தவங்க தானடி செஞ்சா? சரி சரி விடுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு. ஆமாம், எங்கே வெளியே போகிறேன்னு சொன்னியனா? போமா லோன் வந்ததுக்கப்புறம். ஏட்டி, நான் எங்கள் வீட்டுக்காரு கூட போகிறேன். உங்கள் கூடலாம் மனுஷன் வர முடியுமா? 4 முடி இப்போ தான் அடிச்சு போட்டுக்கோம், திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். திருப்பி திருப்பி அடி வாங்குறவளவுக்கு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏட்டி, எங்கள் வீட்டுக்காரன் லீவு போட சொல்லியிருக்கேன். அவியலை கூட்டிகிட்டு போவேன். நேற்று வேற அவியலை லீவ் போட சொல்லி கடுப்பில் இருக்காவ. இன்னைக்கு லீவு தான் போட சொல்லியிருக்கு. அதனால் வீட்டில் தான் கிடக்காரு. இன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு போனேன்னா அவ்வளோதான், என்ன எதுக்கு லீவ் போட சொன்னேன்னு திட்டுவார். அதனால் இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி போங்க, நீங்கள் வாக்க உங்களுக்கு கொடுத்து வச்சதா அவ்வளோதான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக தெரிஞ்சுட்டு வருவோம். எனக்கு என்ன, நான் ட்ரீட் வைக்கலான்னு நினச்சேன். சரி, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். என்னவுமா, நம்ம மட்டும் போவோம் என்ன? சரி சின்ன பொண்ணு. ஐயா கிறுக்கி ட்ரீட்டெல்லாம் வைக்கிறேங்கிறா. இது தெரியாமலே என் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். இவ கூட போனால் நானும் ஒரு பிரியாணியை தின்னுட்டு என் மவளை கூட்டிகிட்டு போனால் அவளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துல கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த மனுஷனை கூட்டிகிட்டு போனால் ஒன்றத்துக்கு ஆக மாட்டார், கஞ்ச பிசுனாரி. இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்க? சரி, நம்ம சின்ன பொண்ணு தானே, என்னத்தனாலும் சொல்லுவோம். சின்ன பொண்ணு, எனக்கு நானும் வாரேன் உன் கூட. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்துக்கு சரியா கேட்கல பார்த்துக்கங்க, அதான் கொஞ்சம் தலையை குனிஞ்சேன். எனக்கு திருப்பி சொல்லுங்க. நானும் உன் கூட வரேன் சின்ன பொண்ணு. ஏடி உமா, உனக்கு ஏதாச்சும் கேட்டுச்சா? இல்லையே சின்ன பொண்ணு. அதான் பாரு, 4 முடி வாயிலேருந்து என்ன வார்த்தை வருவன்னு கூட நம்ம கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ மெதுவாவில் பேசுது. சத்தமாக சொல்லுங்க. ஏட்டி சோதிக்காதட்டி, நானும் வாரேன். வேண்டாக்க, நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போங்க. அவையே தான் அவன் கூட வாரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவெல்லாம் போட்டிருக்காவ. அப்புறம் லீவ் போட்டது வேஸ்ட்டாக போயிடும். போங்கக்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனை கூப்பிட்டுட்டே போயிட்டு வாங்க, சரியா? ஏட்டி, அவர்கிட்ட நான் என்னத்தனாலும் சொல்லி சமாளிச்சுக்கிறீங்க. உங்கள் கூட வரதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நானும் உங்கள் கூடலாம் போகலாம் தான் நினச்சேன். ஏட்டி, உண்மைக்கு தாம்டி, கிண்டலுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே அவர் கூட போகணும்னா எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. அவர் திடுச்சிடுன்ட்டு வருவார். நீங்களாம் கூப்பிட்டா வரவும் மாட்டியே. உங்கள்கிட்ட பொய்ய வேற சொல்லி இந்த லோனை வாங்கிட்டேனா, அதான் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. சரி, அவியலை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமே, நான் லீவ் போட சொன்னேன். சரி சரி, ரொம்ப அழுவாதிய. உங்கள்கிட்ட இப்போ என்ன ஒரு உண்மையை சொல்லிடுறேன். என்னது டீ? ஏம்மா, உங்களுக்கு என்ன டோரிக்கண்ணா? நான் உங்களுக்கு நேராக மேலே நிற்கேன், இப்படி என் கால் மாட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்களா? ஐயா ஏட்டி, ஒத்த கண்ணே எனக்கு திறக்க முடியல டீ. கழுத்து வேற ஒரு பக்கம் லாக் ஆகி போய் கிடக்குது. அதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன், உன் முகத்தை பார்க்க கூட முடியாமல். ஓ அப்படியா? சரி இருங்க, உங்கள்கிட்ட நான் அந்த உண்மையாக சொல்லிடுறேன். நாங்கள் எங்கேயும் போகலை. ஏட்டி ஏன்? உண்மையால தாக்க, நீங்கள் என்னத்த சொல்லிடுறியன்னு பார்க்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் எங்கேயும் போகலக்கு. போட்டி என்கிட்ட விளையாண்டுட்டு கிடக்கா. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு ஜாலியாக இருக்குல்ல உமா? ஆமாம், இந்த காமாட்சி அக்கா எங்கேயாக்கும் போனாவ? ஒரு காப்பி தானே போட்டுட்டு வரேன்னு போனாவ, அதுக்கு இவ்வளவு நேரமா? தெரியலையே, அவையே உள்ள கடந்து என்னத்த பண்ணிட்டு கிடக்கா, அவ்வளோ தெரியல. ஏன் காமாட்சி அக்கா? இந்த வாரம் சின்ன பொண்ணு, ஒரு 2 நிமிஷம். இந்த காமாட்சி அக்கா புதுசாக பாலை கறந்து போடுது போல. எவ்வளவு நேரம்? எங்கள் மாமியை கிளவிட்ட எதுவுமே சொல்லாமல் வேற ஓடி வந்திருக்கேன். அது வெளியே வந்து பார்த்துச்சுன்னு இன்னைக்கு அவ்வளோதான், ருத்ர தாண்டவம் ஆடிரும். காமாட்சி அக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்க, வந்து நான் அப்புறமா குடிச்சுக்கிட்டேன். ஏட்டி நில்லுடி, அவ்வளோதான். சரி, அப்போ சீக்கிரம் வாங்க. என்ன வந்துட்டேன். அடடே, மணமணக்கும் பஜ்ஜியெல்லாம் வந்திருக்கே. என்னக்க காப்பி போட போறேன்னு இப்படி பச்சையை சுட்டி எடுத்துட்டு வரைய? காப்பி தான் சின்ன பொண்ணு போட போனேன். பச்சை மாவை பார்த்தனா, அதான் சரி உங்களுக்கு சுட்டு கொண்டு வருவோமேன்னு எடுத்துட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. இந்தா சின்ன பொண்ணு எடுத்துக்க. தாங்கக்கு. அட, நம்ம வசந்தி எப்போ வந்தா? அவளை நான் கவனிக்கவே இல்லையே. கவனிக்க மாட்டீங்கக்கு, எப்படி கவனிப்பிய? அட ஏமா வசந்தி இப்படி சொல்லியா? உண்மைக்கே உன்னை நான் கவனிக்கல. சரி, என்ன அந்த பஜ்ஜி எடுத்துக்க, உனக்கு சேர்த்து காப்பியை ஊற்றிட்டு வரேன். கொண்டாங்கக்கு. இந்தாமா. எக்கு, அவிய இதெல்லாம் சாப்பிட மாட்டாவ, டயட்ல இருக்காவ. ஐயா அப்படியா வசந்தி? ஐயா, இது தெரியாமல போச்சு. அப்ப நீ டீயும் குடிக்க மாட்டியோ? எக்கு, அவ ஒரு கிறுக்கிக்கு, அவ சொல்லி இதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நான் எல்லாத்தையும் திம்பேன். சின்ன பொண்ணு, ஏமா அப்படி விளையாடியா? அவதான் திம்பேன்னு சொல்லியால. சும்மாக்கு. ஆமா, ஏன் வசந்தி உன் கண்ணிலலாம் இப்படி அடிபட்டு கிடக்கு? அது வர வழியில விழுந்துட்டேக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா வசந்தி, மருந்து ஏதாச்சும் தரட்டா?
வேணாக்கு, ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வாங்க, அதுவே போதும். ஆ, இருந்துக்கம்மா, அதை வாரேன். என்ன வசந்தி அக்கா, உண்மையா சொல்லிடுவியேன்னு பார்த்தேன். அடி வாங்கினதை வெளியே சொல்லாம மறைச்சிட்டியலே. அதுக்கு பேரு மறைக்கிறது கிடையாது, மானத்தை காப்பாத்தியது. இவ்வளோ பெரிய பொம்பளை இப்படி ஒன்ன மாதிரி ஆளுகிட்டலாம் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியே தெரிஞ்சா எனக்கு தானே அசிங்கம். அடே அப்பா, அப்போ இவ்வளோ பெரிய பொம்பளை யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்கள் இதில் இல்லை. இவ்வளோ பெரிய பொம்பளை இவகிட்ட அடி வாங்கிட்டாலேன்னு இருக்கு என்ன? ஏப்ப உங்ககிட்டலாம் மனசு பேச முடியுமா? ஆமாம், இவகிட்ட பேசிடுவா அப்படியே. நான் சப்ஸ்கிரைபர் கிட்ட பேச போறேன். பேசுங்க பேசுங்க. பாத்தீங்களா மக்களே, எப்படி என்ன அடிச்சு துவைச்சு போட்டிருக்கான்னு. இந்த கஷ்டமெல்லாம் யாருக்காக படிக்க நினைக்கிறிய? உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். ஆமாம் ஆமாம், உங்களுக்காக மட்டும்தான் கஷ்டப்படியாவ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம சேனலோட எண்டில் அது ஸ்க்ரீன்ஷாட்டாக நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதனால நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டும் நம்மளோட வீடியோவில் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லைக்கும் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அதிகமான வீடியோஸ் போட முடியும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏடி, நான் சொல்லியம்டி பாயி. நீங்கள் பாய் தலைவாடியெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள், அதான் நான் பாய் சொல்லிட்டேன்ல. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ.